வணக்கம், நான் உங்கள் தினேஷ் சரவணன். இப்போ இந்த செங்கானத்தம் இந்த அலமேல்மங்காவன் பகுதியெல்லாம் மழையெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. இது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கடந்த 10 வருஷமா மலைப்பகுதியில் விதைப்பந்துகளை தூவி இந்த மாவட்டத்தை எப்படியாவது பசுமையாக்கலான்ட்டு ஒரு பெரிய முயற்சியில மிகப்பெரிய போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் விதைப்பந்துகளை தூவுறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கோடை காலத்துல இந்த மாதிரி சமூக விரோதிகள் இந்த மாதிரி மலைகளை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. இதனால பல லட்சக்கணக்கான மரங்கள் அழிஞ்சு போகுது. மரங்கள் மட்டும் இல்ல, பல உயிரினங்கள் நாங்க விதைப்பந்துகள் தூவும் போது இந்த மலையில வாழ்றத பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் சாவுது. இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் இது ஒரு போர்க்கால அடிப்படையில் ஏதாச்சும் பண்ணணுங்க. இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பாருங்க, இந்த கடந்த 10 வருஷமா 12 லட்சம் விதைப்பந்துகளை போடுறோம். ஒவ்வொரு வருஷமா அது மழை காலத்துல நல்லா வளர்ந்துட்டு வரதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரே நாள்ல மொத்தமா லட்சக்கணக்கான மரங்களை அழிஞ்சு போறது பார்க்கறதுக்கு இது ஏன் தான் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கிறோமோ, ஏன் இவ்வளவு மரங்கள் நடுறோம், ஒரு மரத்தை நடுறதுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டப்படுறோம், அவ்வளவு பெரிய முயற்சிகள் எடுக்கிறோம். ஒரே நைட்ல இந்த மாதிரி தீயை வச்சு கொளுத்திட்டா அப்புறம் எப்படி இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் பசுமை புரட்சியை செய்யறதுக்கு முன் வருவோம்? எங்களை மாதிரி ஒரு சமூக ஆர்வலர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால இது அரசு பெரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி பண்றவங்களை நிறைய தண்டனை கொடுத்து அவங்களுக்கு இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவங்க பண்ணணும். இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.